வணக்கம். ஷில்பா கிரியேட்டிவ்ஸ்க்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம கிரானி ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ கிரானி ஸ்கொயருக்கு டெயில் த்ரெட்டை கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுக்கணும். எக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு கீழே த்ரெட்டில் நம்ம நீடல் போட்டு மேலே த்ரெட்டை இழுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் அந்த மேலே த்ரெட்டை நம்ம அந்த ரிங்குக்குள்ளேருந்து இழுக்கணும். இழுத்து கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள், அந்த கையை ரிமூவ் பண்ணிவிட்டா ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி சர்க்கிளில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஒரு டிசி ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். போட்டுட்டு மறுபடியும் 2 செயின்ஸ் போடணும். போட்டுட்டு மறுபடியும் நம்ம 3 டிசிஸ் போடணும். அந்த ரிங்கில் 3 டிசிஸ் போடணும். 1 2 3. ஸோ இந்த 1 2 3 டிசிஸ் போட்டுட்டு மறுபடியும் 2 செயின்ஸ் போடணும். செயின்ஸ் போட்டுட்டு மறுபடியும் 3 டிசிஸ் போடணும். 1 2 3. ஸோ இந்த 3 டிசிஸ் போட்ட அப்புறமா நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி 3 டிசிஸ் போடணும். 1 2 3. ஸோ இந்த 3 டிசிஸ் ஆன அப்புறமா நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு 2 டிசிஸ் பண்ணணும். 2 செயின்ஸ் போட்டுட்டு இங்கே 2 டிசிஸ் பண்ணணும். 1 2. ஏன் இங்கே 2 டிசிஸ்ன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் டிசி பண்ணிவிட்டு 2 செயின்ஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த டிசியில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது அது 3 டிசிஸ் ஆகும். இப்போ இந்த டெயில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆகிட்டு கிட்டக்க வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்போது அந்த ஃபஸ்ட்டு 1 2 இதோட தேர்ட் ஒன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டிசியில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு உடனே மறுபடியும் அந்த செயின் கேப்பில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ உங்கள் ஸ்கொயரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இப்போது அந்த செயின் கேப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இது ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 2 பண்ணுறதுக்கு மறுபடியும் 1 செயின் பண்ணிவிட்டு அந்த நம்ம டெயில் த்ரெட்டை கொஞ்சம் இதில் பிடிச்சிக்கணும். அதுவும் சேர்த்து நம்ம டிசி போடணும். இப்போ நம்ம செயின் 2 போடணும். செயின் 2 போட்டுட்டு 3 டிசி அந்த செயின் ஸ்பேஸ்லேயே போடணும். ஸோ 1 டிசி, செகண்ட் டிசி, தேர்ட் டிசி. ஓகே. ஸோ 3 டிசிஸ் அப்புறமா நம்ம அடுத்த செயின் ஸ்பேஸு போய் அங்கே மறுபடியும் 3 டிசி 1. இப்போ செகண்ட் டிசி, தேர்ட் டிசி இது பண்ணிவிட்டு மறுபடியும் செயின் 2 போடணும். செயின் 2 போட்டுட்டு மறுபடியும் 3 டிசிஸ் போடணும். சேம் செயின் ஸ்பேஸில் 3 டிசி, 2 செயின், 3 டிசி. ஸோ 2 செயின் எதுக்கு போடுறோன்னா நம்மளுக்கு கார்னர் அந்த டேர்ன் ஆகும். அந்த கூரை இருக்கும்ல, அந்த கூரை இருக்கிறதுக்கு நம்ம 2 செயின்ஸ் போடுறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த 2 கேப்லேயும் போடணும்.
இப்போ இந்த கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கேப்பை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்த அப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசி போட்டோம்ல அந்த இடத்துல 2 டிசிஸ் போடணும். ஓகே, இங்கே 2 டிசிஸ் எதுக்கு போடுறோன்னா நம்ம ஆல்ரெடி 1 டிசி பண்ணிட்டோம், அதனால் இங்கே 2 டிசிஸ். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு டிசி பண்ணோம்ல அதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிசியில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு உடனே அந்த செயின் ஸ்பேஸில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதோட ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ரவுண்ட் 3க்கு செயின் 1 போட்டுட்டு 1 டிசி போடணும். 1 டிசி ஆனப்புறமா 2 செயின்ஸ் போட்டுட்டு 3 டிசிஸ் போடணும். சேம் செயின் ஸ்பேஸில் 3 டிசிஸ் போடணும். இப்போது இங்கே வந்து நம்ம செயின் ஸ்பேசஸில் போட்டுட்டு இருந்தால இப்போ இந்த ரோக்கு வரும்போது இந்த 3 டிசிஸ் நடுவில் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம போடணும். ஸோ அந்த கேப்பில் ஒரு 3 டிசிஸ் போடணும். இங்கே செயின் ஸ்பேஸ் எல்லாம் வராது, கார்னர்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு 2 செயின்ஸ் கேப் வரும். ஸோ இந்த கார்னரில் இப்போ இந்த கார்னர், ஸோ இங்கே கார்னர்லன்னா 3 டிசிஸ் 2 செயின் 3 டிசிஸ் போடணும். ஸோ இப்போ செகண்ட் டிசி, தேர்ட் டிசி. ஸோ எங்கேயும் அந்த நம்ம டெயில் த்ரெட் இருந்தால் அதுவும் பிடிச்சிருந்தால் பண்ணணும். ஸோ 2 செயின் போட்டுட்டு 3 டிசிஸ். ஓகேங்க, அந்த டெயில் த்ரெட் எண்ட் ஆக போகுது இல்லை, அதனால கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது. ஸோ பிடிச்சின்னு பண்ணிவிட்டு 3 டிசிஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்திங்களா அந்த கூர்ஸ் எட்ஜஸ் வந்திருக்குல்ல. ஸோ இப்போ சுற்றி பண்ணோம். சுற்றி பண்ண அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இது தேர்ட் ரோ. ஓகே, இப்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசி பண்ணோம்ல அந்த டிசி இடத்துல 2 டிசிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிசியில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ 2 டிசிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிசியில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு செயின் ஸ்பேஸ்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுக்கு தேர்ட் ரோ கம்ப்ளீட். 1 செயின் பண்ணி செக்யூர் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது தேர்ட் ரோ. இப்போ ஃபோர்த் ரோ. ஸோ ஃபோர்த் ரோ, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சேம் ப்ராசஸ். செயின் 1 டிசி, செயின் 1 போட்டுட்டு 1 டிசி, 2 செயின் 3 டிசிஸ். டிசிஸ் போட்டுட்டு இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 கிளஸ்டர்ஸ் நடுவில் நம்மளுக்கு ஒரு கிளஸ்டர் வரணும். ஸோ எங்கேயும் செயின் ஸ்பேஸ் இல்லை. ஸோ கிளஸ்டர் நடுவில் கிளஸ்டர்னா ஒன்றும் இல்லை, 3 டிசி குரூப் ஆஃப் 3 டிசிஸ் மேக்ஸ் 1 கிளஸ்டர். ஓகே, 3 டிசிஸ் சேர்த்து போடும்போது ஒரு கிளஸ்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி கிளஸ்டர் போடுறோம். ஓகே, 3 டிசிஸ் போட்டுட்டு அடுத்த கேப்லேயும் 3 டிசிஸ் போட்டுட்டு 1 2 3 போட்டுட்டு நம்மளுக்கு கார்னரில் போகும்போது
3 DCs 2 chain 3 DCs போடணும். So 3 DCs 2 chain 3 DCs 2 chain போட்டோம்ல, இப்போ 3 DCs. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு சுற்றி பண்ணணும். ஸோ இதே மாதிரி கிளஸ்டர் நடுவில் கிளஸ்டர், கார்னர்ஸில் 3 DC 2 chain 3 DCs. ஸோ இது சுற்றி பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வர மாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இங்கே என்னென்னா நம்மளுக்கு ரோக்கு கிளஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஸ்கொயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ இப்போது அந்த ஃபஸ்ட்டு டிசி போட்ட இடத்துல 2 DCs போடணும். டூ DCs போட்டுட்டு slip stitch on the first DC, மறுபடியும் slip stitch on the chain space, chain 1. ஸோ உங்களோட 4th row கம்ப்ளீட் ஆச்சு. இப்போது 5th row ஆல்ரெடி 1 chain போட்டோம்ல, ஸோ 1 chain 1 DC, ஒன் டிசி போட்டுட்டு செயின் 2 போடணும். செயின் 2 போட்டுட்டு செயின் 2 போட்டுட்டு 3 DCs போடுறோம். 3 DCs போட்டுட்டு இப்போ கிளஸ்டர் நடுவில் கிளஸ்டர் போடணும். ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் நடுவில் கிளஸ்டர். நம்ம 3rd ரோவில் 1 வந்தது, 4th ரோவில் 4 வந்தது, இந்த ரோவில் 3 வரும், 4th ரோவில் 2, இந்த ரோவில் 3 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது ஒரு கிளஸ்டர் 1, cluster number 2, cluster number 3. ஸோ 3வது கிளஸ்டர் ஆன அப்புறமா ஒரு கார்னர், அதுக்கப்புறமா மட்டும் 3 கிளஸ்டர்ஸு ஒரு கார்னர், அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் ரோ போகும்போது 4 வரும், அதுக்கு நெக்ஸ்ட் ரோ போகும்போது 5 வரும். ஸோ உங்கள் ரோ ஏதோ அந்த ரோவுக்கு இப்போ கிளஸ்டர் இருக்கிறது பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று. ஸோ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணும். உங்களுக்கு எத்தனை கிளஸ்டர்ஸ் வருதோ அது பக்கத்தில் +2 போட்டிங்கன்னா அதோட ரோ உங்களுக்கு வந்துடும். ஓகே, சப்போஸ் இப்போ 5th ரோ இருக்குது, நம்மளுக்கு 3 ரோ 3 எக்ஸ்ட்ரா கிளஸ்டர்ஸ் வந்துருக்கு பாருங்க. சுற்றி பண்ணணும். ஸோ 3 கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி 2 DC இந்த ஃபஸ்ட்டு DC போட்ட இடத்துல 2 DCs போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது 5th ரோவில் நம்மளுக்கு 3 கிளஸ்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா +2 ஆகிடும்போது அது 5 ஆகும். ஸோ அது 5th ரோவுக்கு இது போட்டோம். கட் பண்ணிவிட்டு 1 செயின் போட்டுட்டு அந்த த்ரெட் அதுலேருந்து இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டை ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அவர் கிரானி ஸ்கொயர். ஸோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதுவும் எடுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கிரானி ஸ்கொயர் லுக். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மோர்.